தாய் வீடு ஜூன் மாத இதழ் 2026. ஃபெடரிகோவின் வல்லூரு. எழுத்துருவாக்கம் ஜியோவன்னி பக்காசியோ. தமிழாக்கம் என்கே மகாலிங்கம். குரல் வடிவம் கு. பிரபு. எழுத்தாளரை பற்றியது. ஜியோவன்னி பக்காசியோ ஜூன் 16, 1313 தொடக்கம் டிசம்பர் 21, 1375 வரை வாழ்ந்த இத்தாலிய எழுத்தாளர். மறுமலர்ச்சி கால மனிதநேயவாதி, கவிஞர், எழுத்தாளர். இடைக்கால மறுமலர்ச்சி கால செல்வாக்கு இவருடைய படைப்புகளில் இருப்பதாக இவர் கொண்டாடப்படுகின்றார். இவரும் பெட்ராக்கும் லத்தீன் மொழியை கைவிட்டு ஆரம்பகால தஸ்கான் வட்டார மொழியை தங்கள் படைப்புகளில் பயன்படுத்தி எழுதினார்கள். அவருடைய தலை சிறந்த படைப்பாக டெக்காமெரன் கணிக்கப்படுகின்றது. அதிலே 100 கதைகள் உள்ளன. டெக்காமெரன் என்றால் 10 நாட்கள். 10 நாட்கள் கொள்ளை நோய்க்கு பயந்து புளோரன்ஸ் நகரிலே இருந்து வெளியேறி ஒரு வீட்டிலே 7 பெண்களும் 3 ஆண்களும் வாழ்கின்றார்கள். அவர்கள் மாறி மாறி 100 கதைகள் சொல்கின்றார்கள். அந்த கதைகளே அவை. அவற்றில் காதல், பகிதை, குறும்புகள், நன்னெறி பாடங்கள் ஆகியவை கலந்துள்ளன. இவரும் தாந்தோயும் பெட்ராக்கும் இத்தாலிய மறுமலர்ச்சி கால எழுத்தாளர்கள். இவரின் பாதிப்பு ஆங்கில இலக்கியத்தின் ஆரம்பகால எழுத்தாளரான கான்டர்பரி ரேல்ஸை எழுதிய ஜெஃப்ரி சோசரிடமும், ஸ்பெயின் நாட்டவரான டோன் கயோட்ரோ எழுதிய மிக்கேல் செர்வான்டிஸிடமும், நாடக ஆசிரியரான லோபே டி வேகிடமும் உள்ளது என்று சொல்கின்றனர். 14ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய இலக்கியத்தில் மிக முக்கியமான எழுத்தாளர்களில் இவரும் ஒருவர். இறுதி காலத்தில் உடல் பருமனடைந்து பல நோய்களுக்கு உள்ளாகினார். இறுதியிலே 62 வயதில் மாரடைப்பால் காலமானார். கதைக்குள் செல்வோம். ஃபெடரிகோவின் வல்லூரு. ஒரு காலத்தில் புளோரன்ஸ் நகரிலே ஃபெடரிகோ என்ற பெயருடைய ஓர் இளைஞன் வாழ்ந்தான். அவன் திருவாளர் பிலிப்போ அல்பேரிக்கின் மகன். அவன் போர்களில் காட்டிய வீரத்திற்காக மேல் மத்திய இத்தாலி பகுதியிலே தஸ்கான் நகரிலும் அவன் புகழ் பெற்றவன், கௌரவமானவன். தஸ்கனி அரசின் தலைநகரம் புளோரன்ஸ். பல கனவான்களுக்கு நிகழ்வது போல் அவனும் மோனா ஜோவன்னா என்ற சீமாட்டியிடம் ஒரு தலையாக காதல் கொண்டான். அவளும் அவள் காலத்தில் புளோரன்ஸ் நகரிலே அழகானவள் என்றும் கவர்ச்சிகரமானவள் என்றும் பெயர் பெற்றவள். அவளின் காதலை வெல்ல குதிரையிலே ஏறி யுத்தம் செய்ய போட்டிகளிலே அவன் பங்கு பெற்றினான். விருதுகள் கொடுத்தான். பணத்தை கண்டபடி செலவழித்தான். அவள் அழகானவள் மட்டுமல்ல, ஒழுக்கத்திலும் சிறந்தவளாக இருந்தாள். தன்மேல் கொண்ட ஒருதலை காதலால் அவன் செய்யும் செயல்களை பற்றி அவள் அதிகம் அக்கறை காட்டவில்லை. அவனை பற்றி கவலைப்படவும் இல்லை. அப்பொழுது அவன் தன்னிடம் உள்ள செல்வத்திலும் பார்க்க அதிகமாக செலவழித்ததனால் அவனிடம் இருந்த செல்வம் முழுவதும் கரைந்தது. அவன் ஏழையாகிவிட்டான். கடைசியிலே அவனிடம் எஞ்சியிருந்தது ஒரு சிறிய பண்ணையும் ஒரு வல்லூரும் மட்டுமே. அந்த பண்ணையிலே இருந்து வந்த சிறிய வருமானத்தில் மட்டும்தான் அவன் வாழ்ந்தான். அவனிடம் இருந்த மற்ற செல்வம் வல்லூரு. அது அவனுக்கு உலகில் மிகவும் சிறந்த செல்வம். ஒருபோதும் இல்லாத அளவு மோன்னா ஜியோவென்னாவிலே அவன் காதல் கொண்டிருந்ததனால் அவன் விரும்பியது போல அந்த நகரத்தில் வாழ முடியாது என்று நினைத்து அவனுடைய சிறிய பண்ணை இருந்த காம்பி என்ற இடத்திற்கு வாழ்வதற்கு சென்றான். அங்கே அவனால் முடிந்த நேரமெல்லாம் தன் பறவையை வைத்து வேட்டையாடி தன் நேரத்தை போக்கினான். எவரிடமும் அவன் எதையும் யாசிக்காமல் ஏழ்மையை பொறுமையாக தாங்கி வாழ்ந்தான். வாழ்வதற்கு அவனிடம் எதுவுமே இல்லை என்ற நிலைமை. அந்த நேரத்தில் தான் மோன்னா ஜியோவன்னாவின் கணவன் நோய்வாய்ப்பட்டான். மரணம் அண்மிக்கப் போகின்றது என்று தெரிந்து அவன் தன் கடைசி உயிலை எழுதினான். அவன் பெரும் பணக்காரன். அவனுடைய மகன் வளர்ந்து கொண்டு வந்தான். அவன்தான் அவனுடைய ஒரே வாரிசு. அவனுக்கே தன் முழு சொத்தையும் எழுதி வைத்தான். மோன்னா ஜியோவன்னாவையும் மிகவும் நேசித்தான். அவனுடைய மகன் முறையான வாரிசு எவரும் இல்லாமல் இறந்து போனால் அவளுக்கு அந்த சொத்துக்கள் போக வேண்டும் என்றும் அந்த உயிலிலே எழுதி வைத்திருந்தான். அதன் பின் அவன் இறந்து போனான். மோன்னா ஜியோவன்னா இப்போது விதவையாகிவிட்டாள். எங்கள் பெண்களிடையே உள்ள வழக்கப்படி ஃபெடரிகோவின் பண்ணைக்கு அருகிலே இருந்த கிராமத்திற்கு அவள் தன் மகனுடன் சென்றாள். அங்கேயும் அவளுக்கு நிலபுலம் இருந்தது. அங்கே அவளுடைய இளம் மகன் ஃபெடரிகோவிடம் நட்பாகினான். பறவைகளுடன் விரும்பி விளையாடினான். நாய்களுடன் வேட்டைக்கு சென்றான். ஃபெடரிகோவின் வல்லூரு பலமுறை பறப்பதைக் கண்ட அவன் அது அவனுடையதாக இருக்கக்கூடாதா என்று ஏங்கினான். ஆனால் அதை கேட்க அவனுக்கு துணிவு வரவில்லை. ஏனெனில் ஃபெடரிகோ அதை அப்படி அன்புடன் வளர்த்து வந்தான்.
அப்பொழுது அந்த சிறுவன் நோய்வாய்ப்பட்டான். அவனுடைய தாய் மிகவும் கவலையடைந்தாள். அவன்தான் அவளுடைய ஒரே மகன். அவனை அவள் மிகவும் நேசித்தாள். நாள் முழுவதும் அவன் பக்கத்திலே இருந்து அவனை சீராட்டினாள். அவன் எதையாவது விரும்புகின்றானா என்று கேட்டாள். எதை விரும்பினாலும் அவள் நிச்சயமாக வாங்கித் தருவதாக சொன்னாள். அதை பலமுறை அவள் சொன்னதும் அவன் சொன்னான், அம்மா, பெடரிகோவின் வல்லூரை வாங்கி தந்தால் நான் விரைவில் குணமடைந்து விடுவேன் என்றான். அவன் அதை கேட்டபோது அவள் ஒரு கணம் திகைத்து விட்டாள். என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். பெடரிகோவுக்கோ அவளை பல காலம் விரும்பினான் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் அவனை ஒருபோதும் ஒரு நாளும் திரும்பி பார்த்தது கூட இல்லை. அதனால் அவள் தனக்குள்ளே இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தாள், எப்படி நான் அவனிடம் போய் அல்லது யாரை விட்டாவது அதை கேட்க முடியும்? அதுதான் அவன் வருவாய்க்கு உதவும் அவனிடம் இருக்கும் ஒரே ஒரு பறவை என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அத்துடன் அந்த பறவை அழகாக பறக்கும் என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். கூருணர்ச்சியற்ற ஒருத்தி போல எப்படி நான் அதை அவனிடமிருந்து வாங்குவது? இப்படியான எண்ணங்களில் அவள் மூழ்கினாள். ஆனால் அவள் கேட்டால் அவன் நிச்சயம் தருவான் என்பதையும் அவள் உள்ளூர அறிந்திருந்தாள். அவளுடைய மகனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திகைத்தாள். இறுதியில் அவள் தன் மகனில் வைத்த அன்பினால் அவனை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தினால் என்ன விளைவு வந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து பெடரிகோவிடம் எவரையும் அனுப்பாமல் தானே சென்று அதை கேட்க விரும்பினாள். அதனால் தன் மகனுக்கு சொன்னால், மகனே, ஆறுதலாக இரு. நீ குணமடைய வேண்டும் என்று விரும்பும் நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன். நாளை காலையே அங்கே சென்று அதை வாங்கி வருவேன் என்றாள். மகன் மகிழ்ந்து போனான். அடுத்த நாள் காலை அந்த சீமாட்டி இன்னொரு பெண்ணுடன் ஒரு சிறு நடை போவது போல பெடரிகோவின் எளிய வீட்டுக்கு சென்று அவன் இருக்கின்றானா என்று கேட்டாள். வல்லூரை வைத்து பறவை பிடிக்கும் பருவம் அது இல்லாதபடியால் அவன் தன் பழத்தோட்டத்தில் நின்று ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். வீட்டின் கதவடியில் மோன்னா ஜியோவன்னா தன்னை விசாரிப்பதை கேட்டு அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டு அங்கே ஓடி வந்தான். அவன் வருவதைக் கண்டு அவளும் பெண்ணுக்குரிய வசீகரத்துடன் அவனுக்கு வணக்கம் சொன்னாள். பெடரிகோ அவளை மரியாதையாக வரவேற்றவுடன் அவள் சொன்னாள், வணக்கம் பெடரிகோ, நீ என்னை ஒரு தலையாக காதலித்தது எனக்கு தெரியும். ஆனால் எனக்காக தேவையில்லாமல் அடைந்த துன்பமும் எனக்கு தெரியும். அதற்காக வருந்தி ஈடு செய்யத்தான் இப்போது நான் வந்திருக்கின்றேன். நானும் என்னுடன் வந்திருக்கும் இவளும் இன்றிரவு உன் வீட்டிலே உன் எளிய உணவை உண்ண வந்திருக்கின்றோம். அதற்கு பெடரிகோ பணிவாக விடையளித்தான். மேடோன்னா, உன்னால் நான் எந்தவித துன்பத்தையும் ஆளானதாக எனக்கு நினைவில்லை. மாறாக உன்னால் நான் பெரும் நன்மையே பெற்றிருக்கின்றேன். அதற்கு நான் தகுதி பெற்றவனானது உன்மேல் வைத்த காதலால் தான். உன்னுடைய தாராளமான வருகை எனக்கு மிகவும் அருமையானது. அது என் இறந்த காலத்தை நான் விரும்பி திரும்பவும் வாழ அனுமதிக்கும். ஆனால் நீ இப்போது ஓர் ஏழை விருந்தாளியிடம் வந்திருக்கின்றாய். அதை அவன் சொன்ன பிறகு அவளை தன் வீட்டுக்கு பணிவாக அழைத்துச் சென்றான். அங்கிருந்து தன் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே அவளுக்கு தகுதியான துணையாக இருப்பதற்கு வேறொருவரும் இல்லாததால் அவன் சொன்னான், என் சீமாட்டியே, இங்கு வேறு எவரும் இல்லாததால் நான் மேசையை ஒழுங்குபடுத்தும் வரை இந்த தொழிலாளியின் மனைவி உன்னுடன் துணையாக இருப்பாள் என்றான். அவன் மிகவும் ஏழையாகிவிட்டாலும் தான் எப்படி ஏழையானேன், எப்படி தன் செல்வத்தை அளித்தேன் என்பதை பற்றி அவன் சிறிதும் யோசிக்கவில்லை. அவளை உபசரிப்பதற்கும் கௌரவப்படுத்துவதற்கும் தன்னிடம் ஏதும் இல்லை என்பதை உணர்ந்த போதுதான் அவன் தன் காதலுக்காக எண்ணற்ற மனிதரை முன்பு உபசரித்து தன் செல்வத்தை எல்லாம் வீணடித்திருந்தான் என்பதை நினைத்து கொண்டிருந்தான். அந்த துக்கத்திலே அவன் தன்னையும் தான் அளித்த செல்வத்தையும் சபித்து கொண்டான். கடுமையான மன எழுச்சியிலே அங்கும் இங்கும் ஓடினான். இருந்தும் அவனால் பணத்தையோ அடகு வைக்கக்கூடிய பொருட்களையோ எங்கும் எடுக்க முடியவில்லை. நேரம் இரவாகிக் கொண்டிருந்தது. கனிவான சீமாட்டியை கௌரவிக்கும் விருப்பம் பெரிதாக இருந்தது. ஆனால் மற்றவர்களிடம் உதவி கேட்க அவன் விரும்பவில்லை. தன் வேலையாளிடம் கூட கேட்க விரும்பவில்லை. அந்த நேரத்தில் தன்னிடம் இருந்த வல்லூரை பார்த்தான். அது சிறியதொரு அறையிலே குந்தியிருந்தது. வேறொரு வழியும் இல்லாதபடியால் அந்த பறவையை எடுத்துக்கொண்டான். அது பருமனாக இருந்தது. அந்த சீமாட்டிக்கு நல்ல உணவாக அது இருக்கும் என்று நினைத்தான். மேலும் எதையும் சிந்திக்காமல் அதன் கழுத்தை திருகி தன் வேலையாளிடம் கொடுத்தான். இதன் இறகுகளை பிடுங்கிய பின் நெருப்பிலே கவனமாக வாட்டுவதற்கு அதை தயார் செய்ய சொன்னான். பின் உணவு மேசையிலே தன்னிடம் இருந்த மிகவும் வெண்மையான மேசை விரிப்பை விரித்தான். பின் மகிழ்ச்சியான முகத்துடன் தோட்டத்தில் இருந்த சீமாட்டியை சந்தித்து இரவு உணவு தயார், வாருங்கள் என்றான்.
சீமாட்டியும் அவளுடன் வந்தவளும் எழுந்து பிடரிக்கோவுடன் மேசைக்கு சென்றார்கள். பிடரிக்கோ பெரும் பக்தியுடன் அவர்களுக்கு உணவு பரிமாறினான். அவர்கள் வல்லூறு இறைச்சியை அது என்னவென்று தெரியாமல் சாப்பிட்டார்கள். இரவுணவு முடிந்த பின் மேசையை விட்டு நீங்கி சில நிமிடங்கள் அவர்கள் இனிய உரையாடலிலே நேரத்தை செலவழித்தார்கள். சீமாட்டி தான் சொல்ல வேண்டிய விடயத்தை சொல்லுகின்ற நேரம் வந்து விட்டதை உணர்ந்து பிடரிக்கோவிடம் கனிவான வார்த்தைகளில் கூறினாள். பிடரிக்கோ, உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையையும் என்னுடைய நல்லொழுக்கத்தையும் எண்ணிப்பார். என் நல்லொழுக்கத்தை சிலவேளை கொடுமையானது என்றோ குரூரம் என்றோ நீ நினைக்கலாம். நான் ஏன் இங்கே வந்தேன் என்பதை பற்றி நீ வியப்படைந்திருக்கலாம் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. நான் இங்கு வந்ததன் முக்கிய காரணம் இதுதான். உனக்கு குழந்தைகள் இருந்திருந்தால் பெற்றோர் அவர்களின் மேல் வைத்த அன்பு எப்படி வலிமையானது என்று உனக்கு தெரிந்திருக்கும். அதை நான் சொல்வதையிட்டு நீ என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் உனக்கு குழந்தைகள் இல்லை. எனக்கு ஒரு குழந்தை இருக்கின்றான். அதனால் தாய்மாருக்கு உரித்தான குழந்தை மேல் வைத்த பாசத்தை புரிந்து கொள். அந்த பாசத்தை என்னால் தவிர்க்க முடியவில்லை. அதன் இயற்கை விதி என்னுடைய சொந்த விருப்பத்துக்கு எதிராக, என் நல்லொழுக்கத்திற்கு எதிராக, கடமைக்கு எதிராக என்னையும் அதை செய்யும்படி உந்தியது. அதாவது உன்னிடம் ஒரு பரிசு தரும்படி கேட்க தூண்டியது. அந்த பரிசு உனக்கு மிகவும் பெரும் விலை மதிப்புள்ளது. அது இயற்கை. உன்னுடைய கடுமையான சூழல் அப்படி. வேறு இன்பமோ மகிழ்ச்சியோ ஆறுதலோ இல்லாத விடத்து அப்படியான நிலைமைக்கு உன்னை அது உள்ளாக்கி உள்ளது. அந்த பரிசுதான் நீ ஆசையாக வளர்க்கும் வல்லூறு. அதை என்னுடைய மகன் மிகவும் விரும்புகிறான். அதை நான் அவனுக்கு அளிக்காவிட்டால் அவனுடைய நோய் மோசமாகி அவனை நான் இழந்துவிடக்கூடும். அதனால் உன்னை கெஞ்சி கேட்கின்றேன். என்னில் நீ வைத்திருக்கும் காதலினால் அல்ல. அது உன்னை எந்த வகையிலும் கட்டுப்பாடுடையனாக ஆக்காது. ஆனால் உன்னுடைய பெருந்தன்மையால் இதை செய். அந்த பெருந்தன்மையால் மேலான அந்த பரிசை எனக்கு அளித்து உன் மேன்மையை காட்டுவாய் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதை அளித்தால் அந்த பரிசினால் என்னுடைய மகனை என்னால் காப்பாற்ற முடியும். அப்படி அளித்தால் அவனை உன்னிடம் என்றும் கடன்பட்டவனாக ஆக்குவேன். அந்த சீமாட்டி சொன்னதை அவன் கேட்டபோது அவனால் அதை செய்ய முடியாது என்பதையும், அந்த வல்லூரைத்தான் சமைத்து அவர்களுக்கு விருந்து வைத்தான் என்பதையும் எண்ணி அவளுடைய முன்னிலையிலேயே அவன் அழுதான். ஏனென்றால் எந்த வார்த்தையும் அவள் கேட்டதற்கு பதிலாக அவனால் சொல்ல முடியவில்லை. அவன் ஏன் கண்ணீர் வடிக்கின்றான் என்பதை பற்றி அவள் யோசித்தாள். தான் வளர்த்த தன் அருமையான பறவையை கொடுக்க வேண்டியிருக்கின்றது என்ற கவலையால் தான் அவன் அழுகின்றான் என்று அந்த சீமாட்டி நினைத்தாள். அதனால் அது வேண்டாம் என்று சொல்லும் தருவாயில் அவள் இருந்தாள். இருப்பினும் அவன் அழுதடங்கிய பின் அவனுடைய பதிலுக்காக அவள் காத்திருந்தாள். அப்போது அவன் சொன்னான், என் சீமாட்டியே, உன்னை நான் காதலிப்பதற்கு கடவுள் விரும்பிய போதிலும் அதிர்ஷ்ட தேவதை என்மேல் பல வகைகளிலும் பகைமை கொண்டவளாக இருந்தாள். அவளிடம் பல முறை நான் முறைப்பாடு செய்திருக்கின்றேன். அவள் செய்தவற்றை பார்க்கிலும் இது அப்படி பெரிய காரியமல்ல. அவளுடன் திரும்பவும் இனிமேல் எக்காலமும் சமாதானமாக என்னால் இருக்க இயலாது. ஏழையின் வீட்டுக்கு எப்படி நீ வந்தாய் என்றும், நான் செல்வந்தனாக இருக்கும்போது நீ என்னில் இறங்கி கூட வரவில்லை என்றும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்போது நீ சிறியதொரு பரிசு கேட்டாய். ஆனால் அதிர்ஷ்ட தேவதை அதை உனக்கு கொடுக்க இயலாமல் ஆக்கிவிட்டாள். அது என்ன என்பதை நான் உனக்கு சுருக்கமாக சொல்கின்றேன், கேள் என்றான். நீ என் மீது கொண்ட அன்பால் என்னுடன் உணவுண்ண வேண்டும் என்று சொன்னபோது நான் உன்னுடன் மேன்மையையும் மதிப்பையும் கணக்கில் எடுத்து உன் நிலைமைக்கு பொருத்தமான சரியான உணவு ஒன்றை அளித்து உன்னை கௌரவிக்க விரும்பினேன். மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் பார்க்க அதிக விலை மதிப்புள்ள உணவை கொடுக்க விரும்பினேன். வேறு மதிப்புள்ள பொருட்களிலும் பார்க்க என்னிடம் இருந்தது நீ சொன்ன அந்த வல்லூறுதான். அதுதான் என் நினைவுக்கு வந்தது. அதைத்தான் உனக்கு நெருப்பிலே வாட்டி கொடுத்தேன். இப்பொழுது அதையே நீ வேறொரு காரணத்திற்கு கேட்கிறாய். உனக்கு அதை அளிக்க முடியவில்லை என்ற என்னுடைய துக்கம் எல்லாவற்றிலும் பெரிதாக மேலோங்கி நிற்கின்றது. அந்த துக்கத்தை திரும்பவும் என்னால் தணிக்க முடியாது என்றான். அதை அவன் சொன்னபின் வல்லூரின் இறகுகளையும் கால்களையும் மூக்கையும் பறவை இறந்து விட்டது என்பதை நிரூபிப்பதற்காக கொண்டு வந்து அவளின் முன்னால் பரவி வைத்தான். அந்த சீமாட்டி அதை பார்த்த பிறகு பறவையை கொன்று தனக்கு உணவளித்ததற்காக முதலில் அவனை கடிந்து கொண்டாள்.
அதன் பின் அவனுடைய பெரும் தாராள மனதிற்காக அவனை தனக்குள்ளே பாராட்டினாள். அந்த தாராள மனதை வறுமையால் கூட குறைக்க முடியவில்லை என்பதையும் நினைத்து கொண்டாள். அந்த பறவையை பெற முடியாது என்பதையும் தன் மகனுடைய நோயையும் குணப்படுத்த முடியாது என்பதையும் தெரிந்தபின் தன்னை கௌரவப்படுத்தியதற்காக அவனுடைய நல்ல குணத்திற்காகவும் பிரெடரிக்கோவிற்கு நன்றி சொல்லிவிட்டு துயரத்துடன் தன் மகனிடம் சென்றான். தாயினுடைய பெரும் கவலையைக் கண்டு தன்னால் அந்த வல்லூரை பெற முடியவில்லை என்ற கவலையால் அவனுடைய நோய் முற்றி சில நாட்களில் அந்த சிறுவன் இறந்து விட்டான். துக்கம் மனட்டிக்கும் காலம் முடிந்த பின் வாழ்வின் மீது இருந்த கசப்பு அவளுக்கு மறைந்தது. அவளிடம் இளமையும் அழகும் அத்துடன் பணமும் இருந்ததால் அவளுடைய சகோதரர்கள் அவளை திரும்பவும் மணமுடிக்கும்படி வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். இருந்தும் அவளுக்கு அதில் விருப்பம் இருக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருந்த போது பிரெடரிக்கோவிடம் அவள் கண்ட நற்பண்புகளையும் கடைசியாக அவனிடம் கண்ட தயாள குணத்தையும் நினைத்து பார்த்தாள். அவளை கௌரவப்படுத்துவதற்காக அவன் விரும்பி வளர்த்த பறவையை கொன்று தனக்கு விருந்தளிப்பதையும் நினைத்தாள். அந்த விடயத்தை தன் சகோதரர்களுக்கு அவள் சொன்னாள். நான் விதவையாகவே இருக்க விரும்புகின்றேன். ஆனால் அது உங்களுக்கு விருப்பமில்லை என்றால், நான் ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் நான் பிரெடரிக்கோவை தவிர வேறு எவரையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் என்றாள். அதற்கு அவர்கள் அவளை நையாண்டி செய்துவிட்டு சொன்னார்கள், நீ ஒரு முட்டாள் பெண், நீ என்ன சொல்கின்றாய்? எப்படி அவனை நீ விரும்பலாம்? அவன் பெயரில் ஒரு சதம் காசு கூட இல்லை. அதற்கு அவள் பதிலளித்தாள், என் சகோதரர்களே, நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகின்றது. ஆனால் நான் பணமில்லாத ஒருத்தனை விரும்புவனை ஒழிய பணத்திற்காக என்னை தேடிவிடும் ஒருத்தனை விரும்ப மாட்டேன் என்றாள். அவளுடைய சகோதரர்கள் அவள் அதிலே பிடிவாதமாக இருக்கின்றாள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அத்துடன் பிரெடரிக்கோ பிரபுக்கள் வர்க்கத்தை சேர்ந்தவன் என்பதையும் அறிந்து அவன் எவ்வளவுதான் ஏழையாக இருந்தாலும் சகோதரி அவனை விரும்பியதால் அவளுடைய விருப்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு செல்வம் முழுவதையும் கொடுத்து அவனை மணம் முடிக்க வைத்தார்கள். அவனும் அப்படியான பெரும் சீமாட்டிக்கு கணவனாக வந்தான். அவளை அவன் எவ்வளவோ விரும்பினான். அதன் பின் அவன் முன்பு போல அல்லாமல் அவளுடைய நிதி விவகாரங்களை கவனமாக கையாண்டான். அதன் பின் அவளுடன் தன் எதிர்கால வாழ்க்கையை இன்பமாக கழித்தான். நன்றி.